அடே F1 கார்ஸ் போற ஸ்பீடுக்கு 1000 டிகிரி செல்சியஸ்க்கு மேல ஹீட் ஜென்ரேட் ஆகுமாமே ஒரு சில பார்ட்ஸ்ல. அப்படியானே F1 கார்ஸ் ரேஸ்க்குனே பில்ட் பண்ண ஒரு கார்ஸ்னு சொல்லலாம். காத்த கிழிச்சிட்டு வேகமா போற மாதிரி ஒரு ஸ்லீக்கான டிசைன்ல பில்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் டாப் ஸ்பீடுன்னு பார்த்தனா ட்ராக்ல கிட்டத்தட்ட 372 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்க ஒரு கார்ஸ்னு சொல்லலாம். அண்ட் ஹீட்டை பொறுத்த வரைக்கும் பல பார்ட்ஸ் வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகும் இவ்வளவு ஸ்பீட்ல போகும்போது. இன்ஃபேக்ட் இதோட டிரைவர் கேபின காக்பிட்னு சொல்லுவாங்க. அதுலேயே 50 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே ஹீட் ஜென்ரேட் ஆகும். அண்ட் டயர்ஸ் பார்த்தனா 120 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே ரீச் ஆகும்டா தம்பி. அதான் பிட் ஸ்டாப்ல நிப்பாட்டி டக்குனு டயரை சேஞ்ச் பண்ணி அனுப்புறாங்களோ. அது மட்டும் இல்ல, அதோட டர்பைன் வந்து 800 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வந்து ஹீட் ஜெனரேட் ஆகும். அண்ட் எக்ஸாஸ்ட்னு பார்க்கும்போது ஒரு 900 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரீச் ஆகுது. அண்ட் இருக்கிறதுலே ஹையஸ்ட் டெம்பரேச்சர் ரீச் ஆகக்கூடிய பார்ட் அப்படின்னா அது பிரேக் தான். 1200 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே ரீச் ஆகும்டா தம்பி. இவ்வளவு ஹீட் தாங்கக்கூடிய ஒரு பிரேக் டிஸ்க் பேடுனா அது எவ்வளோ வரும்? என்ன ஒரு 50,000 ஸ்டார்ட் ஆகும்டா தம்பி. அவ்வளவுதானா? அப்ப காரிக்கே வாங்கி போட்டலாமே. $50,000 தம்பி. டாலர் அணி US டாலர்ஸ் ஒரு 40 லட்ச ரூபா வரும் இந்தியன் மணிக்கு. நமக்கு அதெல்லாம் வேணாம்னே. நீங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க.